சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் நைட் டைமில் ரொம்ப சிம்பிளாக சாப்பிடக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரைடு ஐட்டம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட எனக்கு வந்த ஒரு கிஃப்ட் பார்சல் க்ரீன் ஸ்கொயர் ஆர்கானிக் ப்ராடக்ட் அவங்க எல்லாமே சென்னையிலேருந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதோட யூஸ் என்ன அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நோன்பு திறந்ததுக்கு அப்புறம், அதாவது நைட் நேரத்தில் ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னா பசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கிரில்டு ஐட்டமோ அல்லது சிக்கன்ஸ் தந்தூரி ஐட்டம் ஏதாவது ஒன்று சிம்பிளாக சாப்பிட்லாம். சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரியான சிக்கன் ஐட்டம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் துண்டுகளை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ட்ரம்ஸ்டிக் நான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரம்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கீத்து போடுறது உள்ளே மசாலா எல்லாம் இறங்குறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப நிறைய கீத்து போட வேண்டாம். நிறைய கீத்து போட்டோம் அப்படின்னா சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது தனித்தனியாக துண்டு துண்டாக போயிடும். அதனால் ஒவ்வொரு சிக்கனுக்கும் ஒரு சைடில் ஒரு கீத்து மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு பாதி எலுமிச்சை பழம் மட்டும் இப்போ நான் சேர்க்குறேன். இப்போது 3 துண்டு சிக்கனை மட்டும் நான் எடுத்து தந்தூரி பண்ண போகிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர் நான் விடுறேன். அதிக புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். அதே மாதிரி தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. திக்கான தயிரை சேர்த்துக்கணும். இதோட கார தேவைக்கு தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கும், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இதில் ஆரஞ்ச் ரெட் ஃபுட் கலர் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மசாலாவை எல்லாத்தையும் சிக்கன் துண்டுகளில் தனித்தனியாக நல்லா பெரட்டி எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். மசாலா நல்லா ஊறி இருக்கணும். ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா மசாலாவை பெரட்டி 2 கோட்டிங் நல்லாவே கொடுத்துருங்க. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறுனா போதும். அதிகபட்சம் ஒரு நாள் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இவங்க சென்னையிலேருந்து எனக்கு இந்த பார்சல் அனுப்பி வச்சுருக்காங்க. க்ரீன் ஸ்கொயர் அப்படின்றது ஆர்கானிக் ப்ராடக்ட் அவங்க எல்லாமே சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இவங்கக்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதில் மெயினாக பெண்களுக்கு ஹைஜீனிக் அதிகமாக கொடுக்கக்கூடிய காட்டன் சானிட்டரி நாப்கின் அவங்க வச்சுருக்காங்க. அதையும் பாருங்கள், கவர் எவ்வளோ சூப்பராக பேக் பண்ணி நீட்டாக இருக்குது. ஸோ இதுவே நமக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. யூஸ் பண்ணி நல்லாவும் இருக்குது. இது டயாக்சின் ஃப்ரீ நாப்கின். அது காட்டன் பேடில் இருக்கிறதுனா 10 லேயர் கொண்டதாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்க கூட 4 to 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டே அண்ட் நைட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லீக்கேஜ் ப்ரூஃபு. இந்த பேடை யூஸ் பண்ணும்போது நமக்கு ரேஷஸும் ஆகாது. இவங்கக்கிட்ட 3 வகையான ப்ராடக்ட் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று ஃபுட் ஐட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொன்று காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, 3ஆவதாக அவங்க சானிட்டரி நாப்கின் அந்த மாதிரி உள்ளதும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சோப்பை போட்டதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இல்லாமல் இவங்கக்கிட்ட நம்ம வாட்ஸ்அப் மூலமாக தான் வாங்க முடியும். ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்ஸ்டாலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்கள சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. நம்மளோட ஸ்கின் கேர் எப்படி இருக்குது அப்படின்றத அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ராடக்டை நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ பேசிக்காக என்னென்ன கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்கின்லையோ அல்லது ஹேர்லையோ நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி எந்த டைப் ஆஃப் ஸ்கின், நம்ம வந்து நார்மல் ஸ்கின்னா, ஆயில் ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. சென்சிட்டிவ் இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. பிம்பிள்ஸ் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரியும், டேண்ட்ரஃப் இருந்தால், ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா, அப்புறம் உடல் உஷ்ணமாக, குளிர்ச்சியான உடம்பா, அப்புறம் வயசு கேட்டு அவங்க அதுக்கான ப்ராடக்டை நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. பிறகு நமக்கு கூரியர் மூலமாக ப்ராடக்டை ரொம்ப சேஃபாக, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் பண்ணி நீட்டாக அனுப்பியிருக்காங்க. ஸோ எந்த லீக்கேஜும் இல்லாத அளவுக்கு அவங்க பேக்கிங் இருக்குது. இவங்கக்கிட்ட எல்லா டைப்புக்கும் ஏற்ற மாதிரியான பாத் சோப் இருக்குது, பாத் பவுடரும் வச்சுருக்காங்க, ஃபேஸ் பேக் வச்சுருக்காங்க, பாடி மாஸ்க்கு, லிப் கேர், டே அண்ட் நைட் கேர் இருக்குது, பர்சனல் கேர் இருக்குது, ப்ரைவேட் ஏரியா லைட்னிங் க்ரீமும் இவங்க வச்சுருக்காங்க, ஃபுட் கேர் இருக்குது, ஓரல் கேரும் இருக்குது. இப்போ ஃபுட் கேர் ப்ராடக்டில் எனக்கு வந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹனி வந்துச்சு, கீ வந்திருக்கு, இம்யூனிட்டி பூஸ்டிங்குள்ளே டீ ப்ராடக்ட் வந்தது. இப்போ ஹனி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கீயும் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்ல வாசனையாகவும் நல்லாவும் இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க்கும் வந்து சூப்பராக இருக்குது. இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ கலரோ எதுவுமே ஆட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்டு, அது வந்து டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் எது வேணாலும் வாங்கிக்கலாம். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மல்டி ப்ரோ விட்டமின் வந்து 2 வயசு குழந்தையிலேருந்தே தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோ இம்யூனிட்டி பூஸ்டிங் இதில் இருக்குது. சுகர் பேஷண்ட் கூட இதை தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை தான் இதில் சேர்த்துருக்காங்க. இதில் நம்ம எந்த ஒரு சுகரும் ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு காய்ச்சின பாலில் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா போதும். அடுத்ததாக நம்ம பர்சனல் கேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹேர் வாஷ் இருக்குது, சோப் இருக்குது, ஷாம்பு இருக்குது, ஒயிட்னிங் க்ரீம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெகுலராக அதுக்கு பின்னாடியே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஹேர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஷாம்பூஸ் அனுப்பி வைப்பாங்க. உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபுல்லாக கேட்டுட்டு தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்டை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கீழே கொடுக்குறேன், மறக்காமல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ப்ரைவேட் பார்ட் லோஷன்ஸை அவங்க வச்சுருக்காங்க. இப்போ வெயில் காலத்தில் அதிகமான அரிப்போ அல்லது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகமாக ஏற்படக்கூடியது, இந்த லோஷன் போட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் தவிர்க்கலாம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் கால் பண்ணி பேசிங்க. சிக்கன் இப்போ நமக்கு மேரினேட் பண்ணியாச்சு. அதை எப்படி அவன் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம தவாலையே ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் விட்டுருக்கேன். பட்டர் தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதே மாதிரி ருசியும் கொடுக்கக்கூடியது. பட்டர் நல்ல மெல்ட் ஆன உடனேயும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் துண்டுகளை அப்படியே போட்டுடலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதை விட சிக்கனை வந்து கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டு இந்த மாதிரி தவாலை போட்டு பரட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ருசியாகவும் தந்தூரி சிக்கனோட ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். இதை அப்படியே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, மூடி போட்டு குக் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இடையில திருப்பி போட்டு 2 பக்கமும் பொன் வறுவலாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகும். மசாலா எல்லாமே சிக்கனோட சேர்ந்து நல்ல அப்படியே அப்சர்வ் ஆகிருக்கணும். 2 பக்கமும் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கணும், லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். சிக்கன் துண்டுகளில் எல்லாமே மசாலா நல்ல ஊறி போய் இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பட்டர் எடுத்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதோடு எடுத்து மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் விருப்பம் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ நமக்கு சூப்பரான சுவையான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம நோன்பெல்லாம் திறந்து கொஞ்ச நேரம் ஒரு 8-9 மணிக்கிட்ட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பசி அடங்கின மாதிரி இருக்கும். ஸோ ஹெவியாக சாப்பிடாம இந்த மாதிரி கிரில் சிக்கனோ அல்லது தந்தூரி சிக்கனை செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கிறிஸ்பி சிக்கன். இது ரொம்ப ஈஸியாக கடையிலேயே தான் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம்.
இந்த பேக்கிங் வந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அமேசானில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய கடைகள்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடியதான். ஜஸ்ட் இதில் முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம், அந்த மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு முட்டை கலவையில் நம்ம சிக்கன் துண்டுகளை நல்லா சுத்தம் செஞ்சு சின்ன சின்ன துண்டுகளாக இருந்தால் ரொம்ப நல்லது. நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா வெந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டை கலவை, அதில் வந்து நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அடிஷ்னல் உங்களுக்கு தேவை அப்படின்னா மிளகுத்தூளும் உப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கன் துண்டுகளை ஃபஸ்ட்டு முட்டையில் பிரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கிறிஸ்பி சிக்கன் மிக்ஸில் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடுறோம். ஸோ இதை நல்லா பரட்டி விடுங்க. ரொம்ப அதிகமாக கோட்டிங் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து வேகாது. அதே மாதிரி லைட்டாக கோட்டிங் கொடுத்தீங்கன்னா வெளியில் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. இதை வந்து டபுள் கோட்டிங் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பி சிக்கன், KFC சிக்கன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மிக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணியே கொடுத்துடலாம். எண்ணெய் நல்ல சூடாகணும். இதை நல்ல டீப் ஃப்ரை தான் பண்ணால் தான் அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இல்லைன்னா வெளியில் மட்டுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி வேகாமல் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிக்கன். இப்போ மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக விழக்கூடிய அந்த துகள்கள்லாம் விழாமல் நீட்டாக இருக்கும். எண்ணெயும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஸ்லோவாக குக் பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா வெளியில் மட்டும்தான் குக் ஆகிட்டுருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு பச்சையாக தான் இருக்கும் சிக்கன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.